So hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about motion of a body in a circular path. Okay? So அதுல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மூணு கேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். friction, அதுக்கப்புறம் banking of roads, அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்தது friction plus banking of roads இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஃப்ரிக்ஷனை பற்றி பார்த்துட்டோம். ஸோ அதை பார்க்குறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை போய் பார்த்துருங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அது என்ன அப்படின்ட்டு ரைட்ப்பா. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ இப்போ கவனிங்க, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் தெரியுதா? ஸோ அதில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு கார் வந்து அதில் மூவ் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் ரோடு வந்து லிட்டில் தூக்குனாப்பில் இருக்குது பாருங்கள். ஒரு சைடு மட்டும் லிஃப்ட் ஆன மாதிரி இருக்கா? அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பேங்கிங். ஓகே, பேங்கிங்னா ஒரு பக்கம் லிஃப்ட் ஆனதை யூ கால் இட் அஸ் பேங்கிங். பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ். ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் நம்மளுக்கு ரோடு தூக்குன மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனிக்க முடியும். அந்த கார் இருக்குது இல்லையா, அந்த ரோடை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see லைக் அ ட்ரையாங்கிள் ஷேப். தெரியுதா? அந்த ரோடு வந்து தூக்குனாப்பில் இருக்குது இல்லையா, அந்த இடத்த இப்படி கட் பண்ணி பாருங்கள். see the road is lifted like this. இந்த இடத்த கட் பண்ணி பார்க்கும்போது you will see a triangle. தெரியுதா உங்களுக்கு? it is making an angle theta. ஸோ அதுதான் நம்ம இப்போது டயக்ராமில் போட்டிருக்கேன், கவனிங்க. ஸோ ரோடு வந்து இப்படி லிஃப்டடாக இருக்குது. ஸோ ரோடு இங்கேருந்து இட் இஸ் பீன் லிஃப்டட். ஓகே, இது வந்து இன்வர்ட், இது வந்து அவுட் சைட் ரீஜன் சொல்லலாம். இது இன்சைட் ரீஜன், இது அவுட் சைட் ரீஜன். ஸோ அவுட் சைட் ரீஜன் இஸ் லிஃப்டட் பை அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா. ஓகே, அதுக்கப்புறம் ரோடு வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. ஓகே, ஸோ கட் பண்ண ரீஜனில் we can able to see a triangle. ரைட். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு வெஹிக்கலில் காமிச்சிருக்கேன். ஓகே, இந்த வெஹிக்கலில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பியூர்லி பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் படிக்கிறோம். ஸோ அதனால் என்னது, நோ ஃப்ரிக்ஷன். நம்ம ஃப்ரிக்ஷனை பற்றி இங்கே பேச போகிறது கிடையாது. ஃப்ரிக்ஷன் இல்லை, அந்த ரோடில் ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த கார் வந்து இருக்குது. கார் வந்து அந்த சைடு பார்த்து போகுது, என்ன பார்த்து வரல கார் வந்து அந்த சைடு பார்த்து போயிட்டுருக்கு. ஓகே, ஆஸ் யூஷுவல் வெலாசிட்டி, அதாவது கண்டிஷன் ஃபார் ப்ராப்பர் சர்க்குலர் மோஷன், அதாவது சேஃப் ஸ்பீடுன்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல. ஃப்ரிக்ஷனுக்கு எப்படி கண்டுபிடிச்சோம், வெலாசிட்டிக்கு ஒரு எக்ஸ்பிரஷன், அது மாதிரி இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திஸ் இஸ் அ வேன் விச் இஸ் பீன் லிஃப்டட். ஓகே, ஸோ இதுதான் அதோட சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ இந்த கார் வந்து என்ன ஆகும், இட் கோஸ் இன் அ சர்க்குலர் பாத். இமேஜின் பண்ணிக்கோங்க, இட் மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் பாத். ஸோ ரோடு வந்து இப்படி சுற்றி இப்படி வரும். ஓகே, ஸோ அதில் வந்து சென்டர் வந்து இந்த இடம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த வெஹிக்கிள் கார் இருக்கக்கூடிய பிளெயினை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இந்த கார் இருக்கக்கூடிய பிளெயினு இது வந்து சென்டர். ரைட். ஸோ இதுதான் இந்த ரேடியஸ் ஆஃப் த பாத். அட் த சேம் டைம் இது வந்து என்னது, வெலாசிட்டி, ஸ்பீடு. ஸோ ஒரு சர்க்குலர் மோஷன் நம்மளால் பார்க்க முடியுது. கரெக்டாக? ஸோ இப்போ விஷயம் என்னென்னா, இதை வந்து நம்ம காம்பனன்ஸாக பிரேக் பண்ணிடலாம். என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கும்? see this is a common tangent. கரெக்ட்? இது வந்து காமன் டேஞ்சன்ட். டுவர்ட்ஸ் த பாடி பார்த்து நம்ம என்ன போடுவோம், வில் புட் அட் நார்மல் ஃபோர்ஸ், நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டவுன்லோடு பார்த்து நம்மளுக்கு என்ன இருக்கும், எம்ஜி ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு இருக்கும். கரெக்டாக? இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இந்த இடத்துல எந்த ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு சர்க்குலர் மோஷனில் போகுது, அப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் என்ன ப்ரொவைட் பண்ணி ஆகணும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்போ எந்த ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் த சர்க்கிளை பார்த்துருக்கோ அதுதான் என்னது, நம்ம அந்த ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இது வந்து நார்மல் ரியாக்ஷன் எம்ஜி, மொத்தமே ரெண்டு ஃபோர்ஸ் தான். இங்கே ஃப்ரிக்ஷனை பற்றி நம்ம பேசலை. இப்போ கவனிங்க, இந்த இடத்துல இஃப் திஸ் இஸ் ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், ப்ராப்பராக இதை வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து பர்பெண்டிகுலர் டு த பிளேன். கரெக்டாக? இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும் நார்மல் ரியாக்ஷன். இப்போ இது ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், திஸ் ஆங்கிள் இஸ் ஆல்சோ தீட்டா. அக்செப்டிங். இப்போ இந்த ரெண்டு லைனும் பேரலல்பா, இந்த லைனும் பேரலல், இந்த ரெண்டு லைனும் பேரலல், முக்கியமான விஷயம். ஸோ இது தீட்டானா இதுவும் என்னவாக இருக்கும், தீட்டா. ஸோ திஸ் இஸ் அ ஹாரிசான்டல் லைன். இப்போ இந்த ஆங்கிள் தீட்டானா இது எவ்வளோ இருக்கும், 90 மைனஸ் தீட்டா. இந்த லைன் இது எவ்வளோ இருக்கும், இந்த ஆங்கிள் வில் பி தீட்டா. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டா, திஸ் இஸ் 90 மைனஸ் தீட்டா. ஏன்னா ஸோ இது வந்து 90 இல்லையா, ஸோ இது தீட்டானா இது 90 மைனஸ் தீட்டா. ஸோ ஒன்ஸ் அகைன் இங்கே ஒரு 90 நம்மளுக்கு தெரியுது. கரெக்டாக? ஸோ இது 90 மைனஸ் தீட்டானா இது தீட்டா. யூ ஆர் ஏபிள் டு கெட் த பாயிண்ட். ரைட். ஸோ
அதுதான் நம்மளுக்கு இங்கே விஷயம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபோர்ஸஸை நார்மல் ரியாக்ஷனை 2 காம்பனண்ட்டாக பிரிக்க போகிறோம். தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க காம்பனண்ட் யூ கால் இட் அஸ் n cos theta காம்பனண்ட் அண்ட் டுவர்ட்ஸ் அ சென்டர் இருக்கு இல்லையா, டுவர்ட்ஸ் அ சென்டர் பார்த்துருக்கிறது என்னது n sin theta. அதாவது மேலே பார்த்துருக்கிறது n cos theta, டுவர்ட்ஸ் அ சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் பார்த்துருக்கிறது n sin theta காம்பனண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் எந்த ஃபோர்ஸ் நம்மளுக்கு வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுது n sin theta. ஸோ காம்பனண்ட் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் n sin theta acting towards the center of the circular path provides the necessary centripetal force. ஸோ நார்மல் ஃபோர்ஸில் 2 காம்பனண்ட் இருக்குது. நார்மல் ஃபோர்ஸில் 2 காம்பனண்ட், ஒன்று n cos theta, இன்னொன்று n sin theta. அதில் n sin theta is providing the necessary centripetal force. அப்போ நம்ம என்ன எழுதலாம், n sin theta is equal to mv square by r which is mr omega square. At the same time vertical directionல எந்த மோஷனும் இல்லை. ஸோ summation of force along y direction is equal to 0. ஸோ vertical directionல மேலே பார்த்துருக்கிறது plus n cos theta, downward பார்த்துருக்கிறது minus mg. this will be equal to 0. புரியுதா? ஸோ இப்போ இந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு போங்க, யூ வில் கெட் ப்ளஸ். ஸோ n cos theta equal to mgன்றது ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி n sin theta is equal to mv square by rன்றது ஒரு ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 2 ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுங்கள். 1 divided by 2 பண்ணிங்க அப்படின்னா you will get this expression tan theta is equal to v square by rg. ஓகே, ஸோ tan theta is equal to v square by rg. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அதாவது 2 ஈக்குவேஷனை டிவைட் பண்ண சிம்பிளி ஐ ஹவ் அப்ளைட் த கண்டிஷன்ஸ். ஓகே, எந்த ஃபோர்ஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுன்றதை வச்சு இந்த ஈக்குவேஷன், அப்புறம் வெர்டிக்கல் டைரக்ஷனில் மோஷன் இல்லைன்றதை வச்சு இந்த ஈக்குவேஷன். ஸோ 2 ஈக்குவேஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடச்சிது. இப்போ 2 டிவைட் பண்ண எனக்கு இது மாதிரி ஒரு கண்டிஷன் வருது. ஸோ இந்த கண்டிஷன், இந்த ஈக்குவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். ஓகே, இந்த இடத்துல என்னென்னா கவனிங்க, இப்போ இந்த இடத்துல வந்து அந்த வெஹிக்கிள் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு, v லீனியர் ஸ்பீட் வியில் போயிட்டுருக்கா. ஸோ ஒரு வெஹிக்கிள் v ஸ்பீடில் போகணும்னு வைங்க, ஆஃப் ரேடியஸ் r, அது எவ்வளோ தூரம் அந்த ரோடு வந்து பேங்க் ஆகிருக்கணும், தீட்டா ஆங்கிள் பேங்க் ஆகிருக்கணும். அதாவது ஒரு கார் வந்து v ஸ்பீடில் r ரேடியஸில் மூவ் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் பி பேங்க்டு பை ரோட் ஆஃப் தீட்டா ஆங்கிளில் ரோடு வந்து பேங்க் ஆகிருக்கணும், லிஃப்ட் ஆகிருக்கணும். புரியுதா? ஸோ இந்த tan அந்த சைடு கொண்டு போங்க, யூ வில் ஹேவ் வாட், தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் v ஸ்கொயர் பை rg. இப்போ கொஸ்டினில் தீட்டா கேட்டானா நீங்கள் என்ன பண்ணணும், v rg சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் த தீட்டா. ஓகே, டேனோட வேல்யூஸ், பேசிக் வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ தட் இஸ் த பாயிண்ட் ஹியர். அடுத்து இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், ஃபார் கார் டு மூவ் இன், அதான் நான் இப்போ சொன்ன பாயிண்ட்டை எழுதியிருக்கேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் கார் டு மூவ் வித் ஸ்பீட் v and radius r in circular path, a banking of road with an angle of theta is required. புரியுதா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக மேத்தமேட்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். மேத்தமேட்டிக்கலாக யோசிச்சு எனக்கு சொல்லுங்கள். இந்த இடத்துல ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் tan theta, ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் v ஸ்கொயர் பை rg. இப்போ நான் வந்து என்னோடய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், ரேடியஸ் அப்படியே இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலாவை நீங்கள் அனலைஸ் பண்ண தெரியணும். ஓகே, நீங்களாக ஒரு வேல்யூஸ் போட்டு திங்க் பண்ண தெரிஞ்சால் தான் இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன். ஸோ ரேடியஸை நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன், அதாவது இந்த போகக்கூடிய இந்த ரேடியஸை பார்த்து நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு ஸ்லிப்பிங் இல்லாமல் எனக்கு வந்து ஸ்டேபிளாக ஒரு சர்க்குலர் மோஷன் வேணும்னா எவ்வளோ தூரம் நான் பேங்க் ஆகிருக்கணும், தீட்டா ஆல்ரெடி v ஸ்பீடில் போயிட்டு இருந்தப்பா, இப்போ விஏ இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஆரை கான்ஸ்டண்ட்டாக வச்சு. ஸோ விஏ இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகணும், தீட்டாவும் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ v இன்க்ரீஸ் ஆனால் தீட்டாவும் இன்க்ரீஸ் பண்ணால் தான் என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு ஸ்டேபிள் சர்க்குலர் மோஷன் வரும். புரியுதா? ஸோ இது வந்து நீங்கள் அனாலிசிஸ்க்காக நான் சொல்கிறது. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அடுத்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஃப்ரிக்ஷனை பற்றி நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, கார் அழகாக வந்து சர்க்குலர் மோஷனில் வந்துச்சு, பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் மட்டுமே வச்சு. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட், வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் வாட், ஃப்ரிக்ஷன், யுவர் பாடி மூவிங் இன் சர்க்குலர் பாத் இன் த ரோடு. ஸோ ரோட்டில் வந்து நீங்கள் சர்க்குலர் பாத்தில் நீங்கள் டேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் மட்டும் இருந்தால் மட்டும் தேவை மட்டும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் இட்ஸ் ஆல்சோ ஹெல்பிங். ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் ஓகே, ஃப்ரிக்ஷன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் இருந்தாலும் யூ கேன் மூவ் இன் அ சர்க்குலர் பாத் பை ஃபாலோயிங் திஸ் கண்டிஷன். v ஸ்பீடில் r ரேடியஸில் போகணும்னா தீட்டா ஆங்கிள் லிஃப்ட் ஆகிருக்கணும். புரியுதா? இதில் ஏதாவது 1-2 மாறிச்சுன்னா அக்கார்டிங்லாக தீட்டா மாறினா தான் ப்ராப்பரான சர்க்குலர் மோஷன் வரும். புரியுதா? எஸ், ரைட் பை. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கவனிங்க, டேர்ன் ஆஃப் ரேடியஸ் 600 மீட்டர். ஸோ ஒரு டேர்ன் வருதா, அந்த டேர்னோட ரேடியஸ் வந்து 600 மீட்டர்.
is banked for a vehicle of mass 200 kg. ஸோ ஒரு 200 kg உள்ள வெஹிக்கிளுக்கு பேங்க் பண்ணியிருக்கான், கோயிங் வித் ஸ்பீட் ஆஃப் 180 km/h. ஸோ 180 km/h, ரேடியஸ் வந்து 600 மீட்டர் மேக் பண்ணுது. டிட்டர்மைன் த பேங்கிங் ஆங்கிள் ஆஃப் இட்ஸ் பாத். ஸோ பேங்கிங் ஆங்கிள் கேட்குறான், தட் இஸ் தீட்டா என்னன்னு கேட்குறான். ஸோ எவ்வளோ ரேடியஸ் 600 மீட்டர், ஸோ ஸ்பீடு 180 km/h. ஸோ நம்ம எல்லாமே SI யூனிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்கள், ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு யூ கேன் டூ இட். டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன். நம்மளுக்கு வந்து ரேடியஸ் 600 மீட்டர், மாஸ் 200 kg, ஸ்பீடு வந்து 180 km/h ட்ராவல் பண்ணணும். அப்போ இதை கன்வெர்ட் பண்ணிடுறேன், 5/18 m/s. ஸோ 50 m/s எனக்கு வருது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் tan theta is equal to v²/rgன்றது ஸ்டாண்டர்டான எக்ஸ்பிரஷன் ஃபார் திஸ் கிவன் ரேடியஸ் அண்ட் த கிவன் ஸ்பீட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பீடு RG எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர் 0.4167. ஸோ இதை வந்து tan தீட்டான் இருக்குது, இதை tan அன்சைட் கொண்டு போனீங்கன்னா யூ வில் கெட் tan இன்வர்ஸ். ஸோ தீட்டா ஈக்குவல் டு யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இது வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டாக இதை நம்ம கண்டுபிடிச்சி வைக்கணும், இதுவே போதுமானது. எக்ஸாக்டாக ஆங்கிள்லாம் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, மேபி நீங்கள் கேல்குலேட்டர் இருந்தால் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா ஓகே திஸ் இஸ் இனஃப். இந்த ஆங்கிள் இஸ் நீடட் ஃபார் த பேங்கிங் ஆஃப் ரூட்ஸ், ரைட்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இதில் வந்து ஃப்ரிக்ஷன் ப்ளஸ் பேங்கிங் ஆஃப் ரூட்ஸ் ரெண்டுமே. ஏன்னா ரியாலிட்டியில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உண்மையான ஒரு ரோட்டில் என்ன இருக்கும், ஃப்ரிக்ஷனும் இருக்கும்ல, ரோட்டில் ஃப்ரிக்ஷனும் இருக்கும், அட் த சேம் டைம் லிஃப்ட்டும் ஆகிருக்கும். ஸோ ரெண்டுமே போத் வில் பி தேர். ஸோ அந்த கேஸை நம்ம பார்க்கலாம், அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரம் நாகராஜன், ஆல் தி பெஸ்ட்.